Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge day 18 ஓட workout list என்ன அப்படினா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி first time என்னோட வீடியோ பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு subscriber doubt அப்படின்றபோது எனக்கு exercise பண்ணாலே 2 நாள்லயே knee pain வந்துருதுக்கா நான் என்ன பண்ணட்டும் நான் exercise பண்ணட்டுமா வேணாமான்னு கேக்குறீங்க. knee pain வருது walking போனாலோ exercise பண்ணாலோ knee pain வருது அப்படினா knee cap யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட உணவுல புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி திரும்ப உங்களுக்கு knee pain வருது அப்படினா நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் exercise அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எதனால நீ பெயின் வருதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. நீங்க பொசிஷன் தப்பா பண்றீங்களா இல்ல உங்களுக்கு நீல எதுவும் பிரச்சனை இருக்கா தேய்மானம் இருக்கா இல்ல நீர் கோர்க்குதா பிரச்சனை தெரிஞ்சாதான் அதுக்குரிய சொல்யூஷன் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் நான் எக்ஸசைஸ் பண்ணாலே எனக்கு நீ பெயின் வருது அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் சரியில்லை அப்படின்னா நீங்க ஒண்ணு ஒரு இடத்துல போய் கத்துக்கோங்க எக்ஸசைஸை ஒருத்தரோட ஹெல்ப்போட நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரெயினரோட எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீ பெயினை அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 மாசமோ இல்ல 3 மாசமோ ஒரு ஹெல்ப்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்துக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் வெயிட் லாஸும் சரி உங்களோட பாடி ஹெல்த்தும் நீங்கள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்களா தனியாக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா தனியாக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஒரு குட் கைடன்சி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க டே 18ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இன்னைக்கு அப்பர் பாடி ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ண போகிறோம். தம்பிள்ஸ் வச்சு ஒரு செட்டு மாதிரி பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்கிறேன். இன்னைக்கு செட்டு அப்படின்றது 4 எக்ஸசைஸ் கண்டினியூவாக பண்ணணும். ஊடால ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் இப்போ ஆப்ரன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரன் வந்து 30 கவுண்ட்ஸில் பண்ணணும். அடுத்த தம்பிள்ஸ் வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே 20 கவுண்ட்ல பண்ணுங்க. ஸோ 4 எக்ஸசைஸை கண்டினியூவாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30 செகண்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க. திருப்பி அதே மாதிரி அந்த எக்ஸசைஸை ஒரு செட்டை 2 தடவை பண்ணி பாருங்க. செமையா இருக்கும். சரி வாங்க எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஆப்ரன் வந்து 30 பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ஃப்ரண்ட் ரைசஸ் 1. உங்கள் ஷோல்டர் அளவுக்கு உங்கள் கையை ரைஸ் பண்ணுங்கள். அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் லோயர் பாடி கோர் மசில்ஸை உள்ளே இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் பைசப் கர்ல். உங்கள் ட்ரைசப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5. ஃபோர்த் எக்ஸசைஸ் ட்ரைசப் கிக் பேக். உங்கள் ட்ரைசப்பை பேக்கில் கொண்டு வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் 2 தம்பிள்ஸும் ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5. ஸோ இந்த 4 எக்ஸசைஸும் ஃபஸ்ட்டு ஆப்ரன் 30 பண்ணுங்கள். மீதி இருக்க எல்லா எக்ஸசைஸும் 20 பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் செட் சேம் ஆப்ரன் 30 கவுண்டில் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் லேட்ரல் ரைசஸ். ஷோல்டர் அளவுக்கு உங்கள் கைகளை ஸ்லைடாக தூக்குங்க. 1 2. உங்கள் ட்ரைசப் பைசப் உங்கள் ஆர்ம்ஸை புஷ் பண்ணி தூக்குங்க. 20. தேர்ட் எக்ஸசைஸ் ஹேமர் வெர்டிக்கல் டு வெர்டிக்கல். 1 2 3 4 5. ஃபோர்த் ஒன் அப்ரைட் ரோ. 1. ரைஸ் பண்ணுங்க. 2. உங்கள் எல்போ டு ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். 4 5 6 7. 4 எக்ஸசைஸும் கேப் இல்லாமல் கண்டினியூவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 30 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேர்டு செட்டு வந்து ஆப்ரன் தம்பிள்ஸ் ஃப்ரண்ட் அண்டு லேட்டரல் ரைசஸ். Third exercise vertical to horizontal. 1 2 3 4 5. Fourth exercise tricep extension. உங்கள் கை ஷோல்டருக்கு நேராக காதுக்கு பின்னாடி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஈச் சைடு 20 பண்ணலாம். சேம் 1 2 3 4. அடுத்து ஃபோர்த்து செட்டு பார்க்க போகிறது பெண்ட் ஓவர் பொசிஷனில் தான். ஃபஸ்ட்டு ஆப்ரன் பண்ணிக்கோங்க. ஆப்ரன் 30. பெண்ட் ஓவரில் முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கா இடுப்பை கீழே இறக்கி உங்கள் முதுகை ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணி செஸ்ட்டுக்கு நேராக ஹரிசனலாக ஹோல்ட் பண்ணி 1 2 3. பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ளஸ் 20. அதே கையை வெர்டிக்கலாக மாற்றி செஸ்ட் ஃப்ளை. 1 2 3. செஸ்ட் ஃப்ளை 20. த ஃபோர்த்து வந்து
ட்ரைசப் ஹிக் பேக். கையை எல் ஷேப்பில் டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஈச் எக்ஸசைஸ் 20, ஆப்ரன் மட்டும் 30 பண்ணிக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 செட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். 4 செட்டையும் 2 தடவை பண்ணி பாருங்கள். ஸோ 4 எக்ஸசைஸ் கண்டினியூவாக பண்ணணும். அப்போ 8 செட்டு வரும். ஸோ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை 3 செட்டு கூட பண்ணி பாருங்கள். 45 மினிட்ஸ்க்கு நல்லா சூப்பராக அப்பர் பாடி ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். உங்கள் ட்ரைசப், பைசப், உங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் செஸ்ட் எல்லாமே டோன் ஆகும். எப்போவுமே எக்ஸசைஸ் முடிக்கும் போது மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. நம்ம கைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் இங்கே மசில்ஸ் பெயின் வருது, இங்கே ஜாயிண்டில் பெயின் வருதுன்னா ஐஸ் க்யூப் மட்டும் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கோங்க, போதுமானது. புதுசாக பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். 20 கவுண்ட்ஸில் பண்ண முடியல அப்படின்னா 12, 15 அந்த மாதிரி செட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ டே 19 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.